பவானி லெஃப்ட் சைடு மார்க்கெட்டு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி 200 வெறும் இந்த பை கூட நிறையில. இன்றைக்கி எல்லாமே விலை அதிகம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். நானும் கிரேப்ஸ் விலை குறையும் வாங்கலாம் தான் கிரேப்ஸ் விலை குறைஞ்ச மாதிரி இல்லை. 1/2 கிலோ 50 ரூபா. இது நஷ்டமாக லாபமாக நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் எல்லா ஃப்ரூட்ஸ் விலையும் காய்கறி விலையும் அதிகம்தான். அந்த இதில் பார்த்தா இங்கே மும்பை எவ்வளோ பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நானும் தமிழ்நாட்டுக்காரி தான். தமிழ்நாடு தப்பாக சொல்லலை. நான் பார்த்த அளவுக்கு இங்கே வந்து ஒரே காய்கறி பல விலையில கிடைக்கும். இது வந்து 1/2 கிலோ 50 ரூபா. நல்லா இனிப்பாக இருக்குது. 1 கிலோ வாங்கினா 80 ரூபா, 1/2 கிலோ வாங்கினா 50 ரூபாமா. இந்த 30 ரூபா குறையா இருந்ததுன்னா 50 ரூபா 1/2 கிலோ வாங்கியாச்சு. நான் தமிழ்நாட்டை குறை சொல்கிறது யாரும் நினைக்காதீங்க. என் நாடை நான் எப்படி குறை சொல்லுவேன்? ஏன்னா எங்கள் மூத்த பையனுக்கு நான் வந்து நாகர்கோவிலில் கல்யாணம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே காய்கறி வாங்கி என் சொத்து விற்கிற நிலமையிலாட்டு அந்தளவு காய்கறி விலை அதிகம். காய்கறி விலைன்னா மும்பையில் எல்லா சீசனில் எல்லா காய்கறியும் கிடைக்கும். அந்த சீசன் காய்கறி எங்களுக்கு வந்து சீப்பாக தான் கிடைக்கும். ஆனால் இது மட்டும் எப்போவுமே மும்பையில் வந்து விலை அதிகம் தான். 1 ரூபா ஒரு தேங்காய். இது வந்து நீங்கள் எலுமிச்சை நினைக்காதீங்க. எலுமிச்சை பழம்ல தேங்காய் ஒன்று 20 ரூபா. நாளைக்கு சட்னி இருக்கிற ஒரு தேங்காய் வாங்கிட்டேன். பெரிய கட்டு கொத்தமல்லி கீரை 10 ரூபா தான். இது உங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்குமா சொல்லுங்கள்? பூண்டு இன்றைக்கி 100 ரூபா கிலோ. 1/2 கிலோ பூண்டு 50 ரூபா. நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 20 ரூபா கிலோ பூண்டுன்னு வாங்கியிருக்கேன் 2-3 வருஷத்துக்கு முன்னே. இப்போ என்ன தெரியல, சீசனே இல்லை. 10 ரூபா. இது 50 ரூபா. 1/2 கிலோ பூண்டு 50 ரூபா. தேங்காய் 20 ரூபா. இப்போ 10 ரூபாய்க்கு 1/2 கிலோ கேரட். இஞ்சி விலை குறைஞ்சிட்டு 1/4 கிலோ 20 ரூபா. நான் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். பச்சை மிளகா இது ரெண்டுமே 15 ரூபா தான். 10 ரூபா இஞ்சி, 5 ரூபாய்க்கு பச்சை மிளகா. இதை பெருசாக காட்ட வேண்டாம். இது சீனி கிழங்கு தான். 40 ரூபா கிலோ. பின்ன கிச்சனுக்கு டிஷ்யூ முடிஞ்சு போச்சு. அது வாங்கிட்டு 15 ரூபா ஒரு பண்டலு. 60 ரூபாய்க்கு 4 பாக்கெட் டிஷ்யூ. டைனிங் டேபிள் துடைக்க, பின்ன கேஸ் துடைக்கலாம் டிஷ்யூ எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. மீண்டும் சொல்கிறேன், யாரும் எனக்கு கமெண்டில் சண்டை போடாதீங்க. நான் தமிழ்நாட்டில் தப்பாக சொல்லலை. காய்கறி வேலை கம்பேர் பண்ணி சொன்னேன், சரிங்களா? அப்படி நான் சொன்னாலும் என் நாடு, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆமாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சண்டை போட நீங்கள் வாங்க, நானும் ரெடி. டாடா பை பை, லவ் யூ, see you. சண்டை போட்டுக்கிட்டே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.